Hi friends, நீங்க நம்ம AutoCAD-ஓட part 2 basics commands எல்லாம் எப்படி பண்றதுன்னு பாப்போம். part 1ல பார்த்த மாதிரி நம்ம இப்ப சில commands எல்லாம் பாப்போம். சரி நான் இப்ப வாங்க சப்ஜெக்ட் குள்ள போலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற command வந்து பாத்தீங்கன்னா mirror. நான் சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஒரு லைன் ஒன்னு வரைஞ்சிக்கிறேன். குத்தி கேன்சல் கொடுத்துறேன். இப்போ எனக்கு இங்க ஆப்ஜெக்ட்டை நான் இங்க mirror அடிக்க போறேன். அதுக்கு மிரரோட கமெண்ட் வந்து mi என்டர் கொடுத்துட்டேன். இது மிரர் அப்போ நான் ஆப்ஜெக்ட் போய் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது எனக்கு மிரர் லைன் ஃபஸ்ட்டு லைனையும் இதையும் செகண்ட் பாயிண்ட்டாக இதையும் வச்சுக்கிட்டு நான் இங்கே மிரர் அடிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் கேட்கும் பாருங்க, எரேஸ் த சோர்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்கும். இந்த ஆப்ஜெக்டை இங்கே காப்பி பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் சோர்ஸ் அப்படியே இருக்கணுமா இல்லை வேணாமான்னு கேட்கும். எனக்கு பரவாயில்ல, எனக்கு இந்த சோர்ஸ் அப்படியே இருக்கட்டும். அப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இது அலையாமல் இங்கே அப்படியே காப்பி ஆயிடுச்சு. ஸோ இந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிரர். இப்போ எரேஸ் கமெண்ட்டை பார்ப்போம். எரேஸ் வந்து கமெண்ட் வந்து இ கொடுத்துட்டு எந்த ஆப்ஜெக்டை உங்களுக்கு எரேஸ் பண்ணணும், இதை எரேஸ் பண்ணணுன்னா இது செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எரேஸ் ஆகிடும். இப்போது எல்லா ஆப்ஜெக்ட்டையும் உங்களுக்கு எரேஸ் பண்ணணுன்னா கமெண்ட் கொடுத்துட்டு ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகிடும். திருப்பி ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டும் எரேஸ் ஆகிடும். அடுத்ததாக நம்ம என்ன கமெண்ட்டை பார்க்க போகிறோம்னா ஸ்கேல் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கேல் கமெண்ட் என்னன்னா டபுளிங் த ஆப்ஜெக்ட். அதாவது டபுளிங் த ஆப்ஜெக்ட்னால் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வரைகிறோம்னா அது நம்ம பெருசாக்குறது. ஸோ அது ஸ்கேல் கமெண்ட். ஸ்கேலுக்கு வந்து எஸ்சி கொடுக்கணும். என்ட்ரு கொடுத்துட்டு எந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு ஸ்கேலிங் பண்ணணுமோ அதை என்ட்ரு கொடுத்துட்டு பேஸ் பாயிண்ட் எதுவும் கேட்கும், இது கொடுத்துட்டு சைஸு நான் வந்து எவ்வளோ எனக்கு ஸ்கேலிங் ஆகும்னா 1.5 கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்துட்டா நான் வந்து எனக்கு 1.5க்கு ஸ்கேலிங் ஆகிட்டு நான் இந்த ட்ரையாங்கிளில் நான் இங்கே வரைஞ்சிருந்தேன் பார்த்தீங்களா. டபுளிங் ஹேண்ட் வந்து இந்த ட்ரையாங்கிளோட சைஸோட நான் இங்கே வரைஞ்சதோட இது அதிகமாகிட்டு. ஸோ அந்த எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த லைனை நான் உங்களுக்கு வரைஞ்சேன். ஸோ அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்னா ரொட்டேட் பார்க்க போகிறோம். ரொட்டேட் வந்து கமெண்ட் வந்து RO என்ட்ரு கொடுத்துட்டு எனக்கு இந்த ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணும். இப்போ என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ பேஸ் பாயிண்ட் கேட்கும். இதை வந்து பேஸ் பாயிண்ட்டாக வச்சுட்டு நம்ம ரொட்டேட் பண்ணோம். நான் வந்து 45 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணோம். 45 கொடுத்துட்டு எனக்கு இது 45 டிகிரியில் ரொட்டேட் ஆகிட்டு. அடுத்ததாக நம்ம என்ன ஆப்ஷன் பார்க்க போகிறோன்னா ரிவிஷன் க்ளவுட் பார்க்க போகிறோம். அதாவது மேகம் மாதிரி வரைகிறது. ரிவிஷன் க்ளவுட் கமெண்ட் வந்து REVCLOUD என்ட்ரு கொடுத்துட்டோம்னா நாம் ஒரு க்ளவுடு மாதிரி ஒரு வரையலாம், ஒரு ஆப்ஜெக்ட் வரையலாம். ஸோ அதுதான் வந்து ரிவிசிவ் க்ளவுட். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாலிட் பார்க்க போகிறோம். சாலிட்னா நம்ம இப்போ வரைகிற ஆப்ஜெக்டோட ஷேடோவை நமக்கு பிரதிபலிக்கிறது தான் சாலிட். ஸோ அது கமெண்ட் SO என்ட்ரு. இப்போது நான் 4 பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இதோட ஷேடோ அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு. ஸோ இது வந்து சாலிட் கமாண்டு. அடுத்ததாக நான் உங்களுக்கு என்ன கமாண்டு சொல்லித்தர போகிறேன்னா ட்ரிம் கமாண்டு சொல்லித்தர போகிறேன். ஸோ ட்ரிம் கமாண்டுங்கிறத நம்ம தேவையான இடத்துல எரேஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ட்ரிம். ஸோ அது கமாண்ட் வந்து TR என்ட்ரு கொடுத்துட்டு என்னென்ன ஆப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு ட்ரிம் பண்ணோம் அது கொடுத்துட்டு இப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ட்ரிம் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இன்னொரு வாட்டி பண்ணி காட்டுறேன். இப்போ அரே கமாண்ட் யூஸ் பண்ணி போலார் அரே எனக்கு எந்த ஆப்ஜெக்ட் வேணும் அதிகமாக என்ட்ரு பண்ணிவிட்டு எதை XY வச்சுக்கிறீங்க அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன்னா ஸோ எனக்கு இதேமாரி வந்துட்டு
இப்போது நான் ட்ரிம் ஆப்ஷன் எப்படின்னு யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ நான் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். டிஆர் கொடுத்துட்டு டபுள் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். டிஆர் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு எந்த ஆப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு ட்ரிம் ஆகணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரிம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் ட்ரிம் கமாண்டை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதேமாரி மித்த கமெண்டெல்லாம் நம்ம பார்ட் 3ல் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.